ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நானும் என் ஹஸ்பண்டும் எங்களோட மரத்தில் புளி பறிக்க போனதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு சின்ன மரம் தான், அதனால் நாங்களே பறிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் போனோம். நீங்கள் எல்லாம் பழுத்துருச்சா? ஆ, பச்சையை பறித்து போட்டுறாதீங்கன்னா. பச்சையை பறிச்சிட்டோன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் லைட்டாக வந்து நமக்கு ஓரளவுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா அதை வந்து கையில் வச்சு உடச்சி பார்த்தா வந்து லைட்டாக அப்படி நொறுங்குற சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி இருந்தால் பறிச்சிட வேண்டியது தான். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து எங்கள் அம்மாவோட அம்மா எங்கள் பாட்டி வீட்டில் வந்து புளி மரம்லாம் நிறைய உண்டு. அங்கே வந்து புளியெல்லாம் அவங்க வந்து கீழே விழுந்துருக்கிறது, அப்புறமா வந்து புளி பறிக்க போகும்போதெல்லாம் கீழே வந்து இப்படி மரத்தில் ஏறி இருந்துட்டு இப்படி நம்ம அதில் இருந்து உழுக்குனதும் புளியெல்லாம் கீழே விழுந்துடும். அப்போ வந்து எங்களை வச்சு தான் பொறுக்க வைப்பாங்க. இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறமா இது வரைக்கும் இப்படி புளி பறக்கிறதுக்குன்னு போனதே இல்லை. இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு நாள் வந்தோம். இன்றைக்கி வந்து அவங்க வந்து எடுத்து போட்டுருக்காங்க. இனி நான் தான் போய் அதெல்லாம் வந்து எடுத்து சேவ் பண்ணணும். எல்லாம் கலெக்ட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அன்னைக்கு வந்து கொஞ்சமாக தான் பறித்தோம். அன்னைக்கு வந்து ரொம்ப வந்து பழுக்கலை. இன்றைக்கி வந்து அதுலேயும் இன்னும் பழுக்காதது இன்னும் நிறைய இருக்குது. இருந்தாலும் பழுத்ததெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பறிக்கலாம். ஏன்னா குரங்கெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் குரங்கு கூட்டமாக இங்கே நின்றுது. இப்போ காணும். அந்த ஏதோ மரத்தில் அதான் அந்த மரத்தில் இருக்குது. தெரியுதான்னு தெரியல. அண்ணா இருக்குது. அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. அங்கே உட்காந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட பல்லு கட்டிகிட்டு இருந்தது. அது புளியை வந்து நல்லா இருக்கிறதையும் சரி எல்லாத்தையும் பறித்து கீழே போட்டுரும். சாப்பிடுதோ சாப்பிடலையோ பறித்து எல்லாத்தையும் கீழே போட்டுரும். சரி, இவங்க வந்து பறிக்கிறாங்க. நான் வந்து கரெக்டாக நமக்கு பொறுக்கி எடுக்கிற வேலை தான் நமக்கு. இதில் வந்து ஒரு பனை மரம்லாம் நிற்கிது. ஆனால் குட்டியாக தான் இருக்குது. இதில் வந்து பனம் காய் வந்து வந்துதானே தெரியல. இருந்திருந்தால் அப்படியே நைஸாக சுட்டிருக்கலாம். என்னதுங்க? சும்மா சொன்ன, யாராவது சும்மா விடுவாங்களா? நம்ம எப்படி ஏற அதுவே பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த அதில் ஏறுறதுக்கு இந்த மாதிரி தான் ஏதோ ஸ்டெப்ஸு மாதிரி தான் இருக்குது சுற்றி ஏறுறதுக்கு. இதெல்லாம் வந்து பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த கொப்பெல்லாம் வந்து ரொம்ப சின்னது. கஷ்டப்பட்டு ஏறி அவங்க அதில் நிற்கிறதே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் நிற்கிறாங்க. இந்த சைடு வந்து அதை விட கம்மியாக இருக்குது. இந்த வந்து பெரிய கம்பு வச்சு அந்த கொக்கி வச்சு தான் வந்து இதெல்லாம் பறிக்க முடியும். அதுவும் பார்த்து தான். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு செட்டு கிடக்குது. இதெல்லாம் வந்து பழுத்தது தான். இது வந்து லைட்டாக இங்கே ஏறிட்டு கை வச்சு எடுக்க முடிஞ்சால் கை வச்சு, நம்ம எத்தி பார்த்தாலாம் எத்தாது, கஷ்டம். இதுவும் அப்படி தான். இங்கேருந்து விழுந்தால் அப்படியே உருண்டு விழுந்து அந்த முள்ளு செடியில் போய் விழுந்துட வேண்டியது தான். நம்ம வந்து குலுக்கி பார்ப்போமா? டக்க நான் லைட்டாக வந்து இப்படி ஒலிக்கி பார்க்குறேன், வருதான்னு பார்ப்போம். ஒன்று கூட விழலை. என்னென்னா உழுக்குனதில் ஒன்றுமே இல்லை. அதை போட்டு உலுக்கிட்டு இருந்தால் எப்படி வரும்? மேலே தான் கிடக்கு. இதெல்லாம் பறிக்கிறது கஷ்டம். இது வந்து இந்த கொப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே வந்துட்டாங்க. இங்கே நின்றுட்டு அழகாக இதெல்லாம் பறிச்சிடலாம். இது வந்து இப்போ பறிச்சது. லைட்டாக நம்ம இப்படி உடச்சி பார்த்தா இன்னும் அழகாக பழுத்துருக்கு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும், சரிங்களா? இதெல்லாம் அவங்க வந்து கீழே வந்து மேலேருந்து பறித்து போட்டது, அப்புறமா லைட்டாக குலுக்குனது. இந்த மரத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா, மேலேருந்து நம்ம வந்து உழுக்குனாலும் வராது. புளி மரத்துலேருந்து அந்த கொப்புகளில் ஏறி இருந்துட்டு லைட்டாக உழுக்குவாங்க. அப்படி பண்ணால் வந்துடும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. இது வந்து வராது. லைட்டாக வெட்டி எடுத்தால் தான் வரும். அதுதான் ஒரு பிரச்சனை இதில். இதை இப்போ நம்மளோட டாஸ்க் இதை வந்து எடுத்து போடுறது. நம்ம வந்து வச்சுருக்க சாக்கில் வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணி போடுறது தான் நம்மளோட வேலை. மேலே ஏறி இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அவங்க கீழே வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. இதை பார்த்தீங்களா? இது வந்து பச்சை. இது வந்து கூட்டத்தில் பறிக்கிற டைம் வந்து இந்த மாதிரி பறிச்சிட்டாங்கன்னா வேஸ்ட் ஆயிரும்.
இது வந்து அந்த அளவுக்கு காயலை தெரியுதா. இது வந்து அன்னைக்கு ஏதோ பறிக்கும் போதே ஒடிஞ்சிருக்கு ரெண்டா, அதனால அப்போவே வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நல்லா காஞ்சது தான், நான் உடைச்சாவே தெரியுதா உள்ள. இங்கே பார்த்தீங்களா கொத்தை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. போன தடவை வந்து புளி சுத்தமாக இல்லை. புளி மரம் வந்து பொதுவாகவே டெய்லி, அதாவது வருஷத்துக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து காய்க்கும்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா, சில மரங்கள் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா, இந்த மாதிரி தான் காய்க்குமா. முடிஞ்சா இன்னும் இருக்குதே, சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட். நான் இங்கே நீங்கள் எடுத்து போட்டதெல்லாம் எடுத்தாச்சு. கை வச்சு இதை பறிக்க முடியுமா? முடியாதே. எத்தாதே, எத்தனைன்னா இங்கே விழுந்துருவேன். அதனால் நம்ம இங்கே பக்கத்தில் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். நான் வந்து இதை இப்போ பறிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இது வந்து பச்சை. அதான் நம்ம இவ்வளோ நேரம் அவங்க வந்து மேலேருந்து பறிச்சது எடுத்ததெல்லாம் இவ்வளோ தான். நாங்கள் பெரிய சாக்காக எடுத்து தந்தோம். இது வந்து கொஞ்சம் தான் வந்துருக்குது. காமிக்கும்போது இந்த கொப்பில் எவ்வளோ இருந்தது, நிறைய இருந்தது. இதெல்லாம் நான் தான் பறித்தேன், அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பறிச்சிட்டேன். பார்த்தீங்க, ஒன்று கூட விடாமல் பழுத்தது எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். ஓகேயா, நானே கீழே நின்று துள்ளி தொல்லை சாடி இந்த கொப்பை வந்து கீழே வர வச்சு கை வச்சு பிடிச்சி எடுத்துட்டேன். இந்த கொப்பு தன்னாவே நான் லைட்டாக அப்படி தொங்குடனே வந்துருச்சு. நம்பிட்டீங்களா? நான் தான் இதில் இருக்கிறதெல்லாம் கை வச்சு பறிச்சேன். ஆனால் அதுக்கு காரணம் மேலே ஒருத்தர் நிற்கிறாரு, கீழே இதில் நின்றுட்டு இந்த கொப்பை கீழே எனக்கு எப்படி தாத்து தந்தாங்க. அதனால தான் என்னால் பறிக்க முடிஞ்சுது. அது கொஞ்சம் ஈஸி வேலையாக தான். இதை எப்படி பறிக்க போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்க இதில் வந்து கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கீழே இறக்கி தந்தாங்க. மேலெல்லாம் பறிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. கீழே இறங்க முடியலையா? கீழே இறங்க முடியலையா? அவங்க இன்னும் மேலே எதுவும் வேறு கிடக்கான்னு பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோதான், நாங்கள் புளி பறிச்சுட்டு கிளம்பியாச்சு. இவ்வளோ வந்து இன்னும் இருக்குது, பச்சையாக வந்து தெரியாமல் மிஸ் ஆனது. இதை வந்து நம்ம உப்பு மிளகும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம போகலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது இந்த ஏரியாவில், முடியலை. இனி வயிறு பசிக்குது. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இனி அடுத்த நாள் வரலாம். இவ்வளோதான் இன்னத்தையோட புளி பறிக்கிற விலாக் முடிஞ்சுது. காமெடியாக இருக்குல்ல சொல்லும்போது. சரி பரவாயில்ல. ஆனால் நாங்கள் வந்து நிறைய எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த அளவுக்குலாம் கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடச்சிது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கிளம்ப வேண்டியது தான். இதெல்லாம் கூட இதுலலாம் அந்த அளவுக்கு இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய மரங்கள், அங்கங்கேயா 1 2 அப்படின்னு கிடக்குது. இது வந்து மேலே ஏறி இருந்து லைட்டாக வந்து உழுக்குனாலே வந்துடும் சொல்கிறாங்க. அது இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறதுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.